ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்போட நாடகத்தில் அன்பு ஜீவாவை பார்க்க வராரு. அப்போ ஜீவா வாங்க அன்பு வாங்க, என்ன எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அன்பு யோசிக்காம என்ன சொல்கிறாருன்னா, ஜீவா உங்களால் தான் பிரச்சனைன்றாரு. என்னது என்னாலையா? என்ன அன்பு சொல்கிறீங்க? என்னால் என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், கண்மணி மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. ஆனால் ஏன் இது மாதிரி கண்மணி பின்னாடியே சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சுற்றுறேன் நான்? அவள் என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்டு. அதில் என்ன இருக்குது அப்படின்றாரு. இல்லை, நீங்கள் கண்மணி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னதும், சரி நான் கண்மணி பின்னாடி சுற்றினா உங்களுக்கு என்ன வந்துச்சு ஜீவா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன வந்துச்சா? ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு ஃபுல்லாக உங்களையும் அவளையும் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சேர்த்து வச்சு அங்கங்கே எல்லாருமே கூடி கூடி பேசிகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அன்பு கேட்குறாரு. சரி, தப்பாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னும் ஜீவா சொல்கிறாரு. நான் கண்மணியை நேசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை அப்படின்னதும் சரியான கடுப்பில் ஆகுறாருங்க. சரி, அவளும் நானும் அவள் பாஸ்ட் லைஃப்பை பற்றி அவள் என்கிட்ட சொல்லியிருக்கா. நான் அன்றைக்கி இது காம்படிஷனுக்கு போயிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்டை பற்றி கேட்டப்ப இனிமேல் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவள். இதில் என்ன இருக்குது? நான் அவள் பின்னாடி அவளை ஆசைப்படுறதுக்கும் கொல்றதுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்புக்கு கோபம் வருது. அதாவது கண்மணி மனசில் என்ன இருக்குது, அவள் உங்களை ஏற்றுக்கிட்டான்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதும், சரி அன்பு, இதுக்கெல்லாம் நாங்கள் பேசுறது கொள்வது உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்டுட்டு கோவமாக வீட்டுக்கு போயிடுறாருங்க. அதுக்கப்புறமா அன்பு செமையாக கோவப்பட்டு, பத்தியா நான் சொன்னேன்ல, இவன் இந்த ஜீவா நல்ல எண்ணத்தோட பழகலை கண்மணிக்கிட்ட, இவன் இப்படி தான் பழகுறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட புலம்புறாரு. ஆனால் அவன் நடந்துக்கிறதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா கண்மணி தான் இடம் கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இவ என்னுடைய முன்னாடி இருந்த லைஃப் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாடா அப்படின்னதும் கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா திருப்பி திருப்பி நீ அண்ணியை சந்தேகப்படாத. அண்ணி அப்படி தான் சொன்னாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்ட்டும் சொல்கிறாரு. அதுக்கு அண்ணி அப்படியெல்லாம் நினைக்காத, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி உனக்கும் அன்னிக்கும் பிரச்சனை மனஸ்தாபமாகி பிரிஞ்சிருக்கீங்க. அதனால் இந்த முறையும் நீ அது மாதிரிலாம் தப்பாக போடாத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா இந்த வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி இந்த ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் இந்த கண்மணி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான், ரெஸ்டாரண்ட்டு ஃபுல்லாக அவங்கள தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த அன்பு புரிஞ்சிக்காம அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கண்மணி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அது எனக்கு பிடிக்கவே இல்லை, கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னும் சொல்கிறாங்க இது வெண்ணிலா. அப்போது அந்த ராஜேஸ்வரி பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை அப்போவே நான் வீட்டை விட்டு துரத்திருப்பேன், பிரிச்சிருப்பேன். சரி, இவ்வளோ நாள் விட்டு வச்சது தப்பு தான், என்கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் அவங்கள அப்படின்றாரு. அதுக்கப்புறமா இப்போ என்ன இவ கண்மணியை காணுமே, எங்கே போனான்னு தேன்மொழி கிட்ட கேட்கலான்னு அன்பு கேட்குறாரு. அப்போ தேன்மொழி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவா சார் கூட கண்மணி வெளியே போயிருக்காங்க, ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு பர்சனலாக பேசணும்னு கூப்பிட்டாரு, அதனால் போயிருக்காங்கன்றாரு. என்னது கண்மணி போயிருக்காளா அப்படின்னா, ஆமாம், என்ன விஷயம்லாம் எனக்கு தெரியாது சார் அன்பு சார்ன்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணியும் ஜீவாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அங்கே உட்கார வச்சுக்கிட்டு, ஏன் ஜீவா இப்படிலாம் காசு செலவு பண்ணுறீங்க, நம்ம பேசுகிறது இருந்தால் நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே உட்காந்து பேசியிருக்கலாமேன்னு கண்மணி கேட்குறாங்க. அப்போ ஜீவா என்ன சொல்கிறாருன்னா, சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்க்குறேன், உனக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குது, கஷ்டம் இருக்குது, அதனால் நீ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க, ஆனால் நான் இப்போ உன்னை நேசிக்கிறேன் மனசாரன்னு சொல்கிறாருங்க. கண்மணிக்கு ஷாக் ஆகுது. நாளைக்கு கண்மணியோடைய மூவிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.